அன்புவோட இந்த நிலைமைக்கு கண்மணி தான் காரணம். வர வர கண்மணி அன்புகிட்ட ரொம்பவே ஓவரா தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருவீங்க அன்பு உறவுகளை. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. மயக்கம் போட்டு கிடந்த அன்புவை ரொம்பவே பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்துறாங்க. அன்புவை செக் பண்ணிவிட்டு டாக்டர் அன்புவோட நிலைமையை வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட கண்மணிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க கண்மணி. அது மட்டும் இல்லாமல் குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறாங்க. அன்புவோட நிலைமைக்கு தான் காரணம், என் மேலே தான் தப்பு. அன்பு அப்போவே சொன்னார், நான் கேட்டேனா, அவரை கட்டாயப்படுத்தி விறகடுப்பில் சமைக்க சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே அழுகுறாங்க. அப்போது கண்மணியோட அம்மா சித்தியெல்லாம் இருந்துக்கிட்டு, என்னாச்சுடி கண்மணி, நீ எதுக்கு மாப்பிள்ளையோட நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது கண்மணி ரெஸ்டாரண்ட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. கண்மணி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் கண்மணியோட அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. கண்மணியை பலர்னு ஒரு அறை விடுறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்கிற, உன் இஷ்டத்துக்கு எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிற, பாவண்டி மாப்பிள்ளை அவர் தான் வீட்டை விட்டு வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. நான் உங்ககிட்ட எவ்வளவோ டைம் சொன்னேன்ல, அவர்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், கேட்டையா? உன் பிடிவாதத்தனத்தால் இப்போது மாப்பிள்ளையோட நிலைமையை பாரு. ஏண்டி இப்போலாம் நீ இப்படி மாறிட்ட, எவ்வளோ பாசமாக இருந்த மாப்பிள்ளை மேலே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா கண்மணியை போட்டு செம்மையாக திட்டுறாங்க. உடனே கண்மணியோட சித்தி இருந்துக்கிட்டு, அக்கா அவளே வந்து மனசுடைஞ்சு போயிட்டுருக்கிறா, நீ எதுக்கு அவளை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற, ஏதோ நடந்துருச்சு, சாமிக்கிட்ட வேண்டிக்குவோம், கண்டிப்பாக மாப்பிள்ளை நல்லபடியாக வந்து சரியாயிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு கண்மணி, இப்போவே நீ வந்து மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க கிட்ட விஷயத்த சொல்லு, இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கண்மணியுமே பார்த்தீங்கன்னா சிவகாமிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை எடுக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட சிவகாமி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு மனசே ஒரு மாதிரி இருக்குது, அன்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி என் உள் மனசை சொல்லுது, இப்போவே அன்பு பார்க்கணும் கார்த்தி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி சிவகாமியை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் நம்ம கண்மணி கிட்ட இருந்து ஃபோன் வருது. கண்மணியே ஃபோன் பண்ணுறா, கண்டிப்பாக அவகிட்ட அன்புவை பற்றி விசாரிச்சா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகாமி ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. கண்மணி எப்படிமா இருக்கிற, அன்பு எப்படி இருக்கிறான், கண்டிப்பாக நீ அன்பு பக்கத்தில் இருக்கும்போது அன்புக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நானே இப்போதாம்மா உன்னை உன்னையும் அன்பை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு மாதிரியே மனசு இருந்துச்சு, அன்புக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி தோணுச்சு, கரெக்டாக அந்த டைமில் நீ ஃபோன் பண்ணிட்ட, அன்பு நல்லா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி இருந்துக்கிட்டு கேட்கவுமே இங்கே நம்ம கண்மணி ஃபோனில் அழ ஆரம்பிச்சுறாங்க. சிவகாமி ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுறாங்க. ஏன் கண்மணி அழுகிற, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, உனக்கு அன்புக்கு எதனால சண்டையா, பரவாயில்லம்மா, அதுக்கெல்லாம் நீ அழுகாத, சீக்கிரமே நீயும் அன்பு சேரணும், அதை தான் நான் டெய்லியும் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சிவகாமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு, அத்தை நான் சொல்லப்போகிற விஷயத்த கொஞ்சம் மனசை தடைப்படுத்திட்டு கேளுங்க. அன்புக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அன்பு இருக்கிறார், இப்போது இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அன்புவை வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறோம், சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே இங்கே நம்ம சிவகாமிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. தாங்கிக்கவே முடியலை. என்ன கண்மணி, என்ன சொல்கிற, அன்புக்கு என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டுட்டு கேட்குறாங்க. அத்தை எதா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க, மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே கார்த்திக் கிட்ட நம்ம சிவகாமி வந்து இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகணும், விஷயத்த பாட்டிக்கிட்டேயும் சொல்லிடுவோம், இல்லைன்னா கண்டிப்பாக பாட்டி பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த கார்த்திக் போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. பாட்டியுமே அதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சொல்கிறான், அன்புக்கு என்ன ஆச்சு, அன்பு எங்கே இருக்கிறான், ஏது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அவன் இருக்கிற அட்ரஸையும் நீங்கள் கொடுக்கல, இப்போது அன்புக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து பாட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே அன்புவோட மொத்த ஃபேமிலியுமே கிளம்பி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே பாட்டி அங்கே நம்ம கண்மணியோட குடும்பத்தை பார்த்ததுமே செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. நீங்களாம் எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க, ஏய் கண்மணி உனக்கும் அன்புக்கும் தான் எந்த சம்மந்தமே இல்லைல்ல, அப்புறம் எதுக்காக நீ இங்கே வந்திருக்கிற, கண் முழிச்சு அன்பு உன்னை மட்டும் பார்த்தானா கண்டிப்பாக ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவான், அவன் தான் உன்னை ஒரேடியாக தலைமொழிகிட்டால, அப்புறம் எதுக்காக இங்கே வந்திருக்கிற, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. வெண்ணிலாவுமே வந்து கண்மணியை வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா,
எதுக்காக அன்பு அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை நம்ம கண்மணி செம்மையாக திட்டுறாங்க. அவர் ஏன் புருஷன்டி, அவர் கட்டின தாலி இன்னுமே என் கழுத்தில் தொங்கிட்டு இருக்கு பாரு, நீ என்னடி பேசிகிட்டு இருக்கிற, நீ யாருடி ஃபஸ்ட்டு, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு வெண்ணிலாவை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க. பாட்டியுமே கண்மணியை வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க. உடனே சிவகாமி இருந்துக்கிட்டு, அத்தை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் சண்டை போடுறதுக்காகவா வந்திருக்கிறீங்க, அங்கே பாருங்க நம்ம அன்புவோட நிலைமையை பாருங்க, தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலில் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, நமக்கு எந்த அளவுக்கு அன்பு மேலே உரிமை இருக்குதோ அதே அளவுக்கு தான் வந்து கண்மணிக்குமே வந்து அன்பு மேலே உரிமை இருக்குது. கண்மணி அன்புவோட பொண்டாட்டி, இன்னுமே அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ்லாம் ஆகலை சரிங்களா, அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாட்டி சிவகாமியை அப்படியே ரொம்பவே முறைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்புவை போயிட்டு பார்க்குறாங்க. அன்புவோட கண்டிஷனை பார்த்துட்டு எங்கள் அன்புவோட மொத்த ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சிவகாமி ரொம்பவே கதறி அழுகுறாங்க. நெக்ஸ்ட்டு சிவகாமி கண்மணி கிட்ட வந்து என்னாச்சு கண்மணி அன்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம கண்மணி ரொம்பவே கதறி அழுகுறாங்க. கண்மணி சிவகாமி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நம்பி தான் கண்மணி நான் ரொம்பவே தைரியமாக இருந்தேன், நீயும் அன்பும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்க, கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருவீங்க, அது மட்டும் இல்லாமல் நீ பக்கத்தில் இருக்கும்போது அன்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அவன் ரொம்பவே நல்லபடியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேனே நிம்மதியா, ஏன் கண்மணி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம கண்மணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அவரோட கண்டிஷன் ரொம்பவே வந்து மோசமாக இருக்குது, அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு, அவருக்கு நாங்கள் சீக்கிரமே வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறத கேட்டுட்டு இங்கே அன்புவோட மொத்த குடும்பமும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் நான் தான் சொன்னேனே அவரோட ஒய்ஃப் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லலையா, அவர் அளவுக்கு அதிகமான புகையை வந்து சுவாசிச்சிருக்கிறாரு, அதனால் அவரோட நுரையீரல் வந்து பாதிப்படைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம சிவகாமி பாட்டி யாருக்குமே ஒன்றுமே புரியலை. என்ன சொல்கிறாரு டாக்டரு, இந்த மாதிரி புகையை சுவாசிக்கிற அளவுக்கு அன்பு எங்கே போனா, அவன் என்ன விறகடுப்புலையே சமைச்சிட்ருக்கிறியா, அவன் ரெஸ்டாரண்ட்டில் தானே இப்போ செப்பாக வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே நம்ம சிவகாமிக்குமே வந்து சந்தேகம் வருது. கண்மணி என்னதான் கண்மணி நடந்துச்சு, எதுக்காக அமைதியாக இருக்கிற, சொல்லு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கண்மணி ரெஸ்டாரண்ட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு இங்கே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நம்ம சிவகாமியுமே கண்மணியை பிடிச்சி திட்டுறாங்க. ஏன் கண்மணி உனக்கு தெரியாதா, அன்புக்கு தான் இந்த மாதிரிலாம் செட் ஆகாது, ஆல்ரெடி அவன் உடம்பு சரியில்லாதவ தானே, சரியில்லாதவன், அவனே அந்த மாதிரி எதனாலும் வேலை பார்த்தாலும் நீ வேணான்னு சொல்லியிருந்துருக்கணும்ல அப்படின்னு வந்து சிவகாமி கண்மணியை வந்து திட்டுறாங்க. கண்மணி வந்து அப்படியே தலை குனிஞ்சு போயிட்டு நிற்கிறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் காரணம் நீ தாண்டி, நீ அன்பு வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் அன்புவோட வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாகவே இருக்காது, நீ அன்புக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்திங்கன்னா கண்மணியை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ கண்மணியுமே பாட்டியை வெளுத்து வாங்கிடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நானும் அன்புவும் எவ்வளோ சந்தோஷமாக எங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம், பிளான் பண்ணி எங்கள் மொத்த சந்தோஷத்தையும் கெடுத்துட்டுல, என்னையும் அன்புவையும் நீ பிரிச்சுட்டு நீ எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறியா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியுமே பயங்கரமாக பேசி விட்டுறாங்க. கண்மணி கிட்ட வந்து நர்ஸு ஃபார்மில் வந்து சைன் வாங்குறாங்க. நீங்கள் தானே பேஷண்ட்டோட ஒய்ஃபு, இந்த மாதிரி இதில் சைன் பண்ணுங்கள், அவருக்கு வந்து இப்போ நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி என்ன ஆனாலும் அதுக்கு வந்து நாங்கள் வந்து பொறுப்பு கிடையாது, இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதில்ல, அவர் உயிர் பொழைச்சிக்கிட்டாலும் சரி, அவருக்கு எதனாலும் ஒன்று ஆச்சுனாலும் சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம கண்மணிக்கு அப்படியே மனசு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிருது. நம்ம கண்மணி ரொம்பவே நம்பிக்கையோட கண்டிப்பாக அவருக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மில் வந்து சைன் போட்டு விடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாட்டி கண்மணியை முறைச்சிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம அன்புக்கு நல்லபடியாக ஆப்ரேஷனையும் வந்து செஞ்சு முடிச்சுறாங்க. வெளியே டாக்டர் வராங்க. டாக்டர் கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம கண்மணி சிவகாமி எல்லாருமே கையெடுத்து கும்பிட்றாங்க. கண்டிப்பாக அன்புக்கு எதுவும் ஆகாதில்ல, நல்லபடியாக அன்பு சரியாயிட்டு வந்துடுவாள அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமும் ட்ரை பண்ணிட்டோம், ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம்,
கொஞ்ச நேரத்தில் அவரே கண் முழிச்சாதான் எல்லாமும் அந்த கடவுள்கிட்ட தான் இருக்குது, நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, அவர் நல்லபடியாக குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. டாக்டர் சொல்கிறத கேட்டுட்டு இங்கே மொத்த பேருமே ரொம்பவே அதிர்ச்சியில் தான் நிற்கிறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி வந்து அன்புக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம சிவகாமி வந்து தடுக்கிறாங்க. அந்த டைமில் கார்த்தி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க பாட்டி, இப்போ எதுக்காக அண்ணியை போக விடாமல் தடுக்கிறீங்க? நம்ம எல்லார் மேலேயும் விட அன்பு வந்து அண்ணி மேலே தான் ரொம்பவே பாசம் வச்சுருக்கிறான். அண்ணி போயிட்டு அண்ணனை பார்க்கட்டும், அண்ணி எதுனாலும் அண்ணன்கிட்ட பேசட்டும், அது மூலமாச்சும் அன்னை வந்து நல்லபடியாக வந்து கண்முழிச்சு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம கண்மணியுமே பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு அன்புவை பார்த்து ரொம்பவே கதறி அழுகிறாங்க. ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்பு கையை பிடிச்சி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அன்பு, உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்ல, ஏதோ கோவத்தில் அப்படிலாம் பண்ணிட்டேன், ஆனால் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது எனக்கு எவ்வளோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாது அன்பு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இப்போது நம்ம பிரிஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி நடந்த எல்லா விஷயத்தையுமே அன்புக்கிட்ட சொல்லி ரொம்பவே கதறி அழுகிறாங்க. நீங்கள் இல்லாத வாழ்க்கையே எனக்கு இல்லை, உங்கள் மேலே நான் உசுரையே வச்சுருக்கிறேன்ல, நீங்களும் என் மேலே உசுரை தானே வச்சுருக்கிறீங்க, அப்புறையே அன்பு உங்கள் பாட்டி வேணும்னே வந்து நம்ம 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாமும் பண்ணிட்டாங்க. சத்தியமாக அன்பு இதுதான் உண்மை. நீங்களாக இருந்தால் கூட என் நிலமையில இருந்திருந்தா இதே தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் நிலமையை வந்து கண்மணி வந்து சொல்கிறாங்க. நம்ம அன்பு கண்ணிலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா கண்ணீர் வந்து வடியுது. அதை பார்த்த கண்மணிக்கு அன்பு அப்போ நம்ம பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனி வந்து உங்கள் வாழ்க்கையில் நான் டிஸ்டர்பாக இருக்க மாட்டேன் அன்பு, நான் உங்களை இப்போ நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், நீங்கள் இப்போ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் தானே காரணம், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் மற்றவங்களும் வந்து ரூம்குள்ளே வந்துடுறாங்க. கண்மணி போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக அந்த டைமில் நம்ம அன்பு கண்மணியோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. எங்கே கண்மணி போகிற என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம கண்மணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அன்பு எழுந்துட்டிங்களா அன்பு, அன்பு தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி அப்படியே சந்தோஷத்தில் அன்புவை ஹக் பண்ணுறாங்க. இனி வந்து நீங்களும் நானும் பிரிஞ்சிருக்க வேணாம், கண்டிப்பாக அது உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது, எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாட்டி வெண்ணிலா இதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. டேய் அன்பு, அவள் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா, அவளை இங்கேருந்து இப்போவே வந்து துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்ம அன்பு இருந்துக்கிட்டு பாட்டியை நல்லாவே வெளுத்து வாங்குறாங்க. பாட்டி எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தான், நான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல, அதுதான் என்னோட தப்பு, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அன்பு பார்த்தீங்கன்னா பாட்டியை லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. பாட்டி ரொம்பவே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.